குட் மார்னிங் எல்லாருக்கும் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ரிவிஷன் டைம் அப்போ பிளான் குரோத் அண்ட் டெவலப்மென்ட் பண்ணோமா? அந்த சாப்டர் ரிவிஷன் டைம் அப்போ அந்த 1 மந்த்ல. எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா? எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா? சில டைம்ஸ் என்ன ஆகும்னா, டிரான்ஸ்பிரேஷனல் லாஸ் அதாவது வாட்டர் லாஸ பிரிவென்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம்னா, ஸ்டொமாட்டா வந்து குளோஸ் பண்ணும். ஸோ ஸ்டொமாட்டா குளோஸ் பண்ணும்போது நேச்சுரலி CO2 இன்டேக்கும் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்கு. பட் வாட்டர் ஸ்ட்ரெஸ் அப்போ நடக்காது. வாட்டர் கம்மியா இருக்கும்போது டிரான்ஸ்பிரேஷன் லாஸ் பிரிவென்ட் பண்ணும்போது ஸ்டொமாட்டா க்ளோஸ் ஆகும். அப்போ மேபி CO2 இன்டேக்க வந்து ஆ கம்மியாவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. அப்பயும் வந்து க்ளோஸ் ஆகுங்க. எஸ். ஸோ ஸ்டொமாட்டா க்ளோஸ் ஆகும்போது ஆமா. CO2 இன்டேக்கும் கம்மியாகும். ஆமா, ஆமா. ஏன்னா ஸ்டொமாட்டா இஸ் ஆக்டிங் அஸ் அ காமன் பேசேஜ் ஃபார் போத் மாய்ஸ்சர் அண்ட் CO2 இல்லையா? ஓகே. பிளான் குரோத் அண்ட் டெவலப்மென்ட்டா இருக்கும். இந்த சாப்டர் நம்ம ரிவிஷன்ல பண்ணல. ஓகே. வெல்கம் டு இன்னைக்கு 100 டே டெஸ்ட் சீரிஸோட டெஸ்ட் நம்பர் 11 ஓட சிலபஸ் பார்க்க போறோம். பாட்னில பிளான்ட் குரோத் அண்ட் டெவலப்மென்ட் அண்ட் ஜூவாலஜில அனிமல் கிங்டம். சாப்டரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து யூ வில் கெட் எனிவே பிட்வீன் 2 to 3 கொஸ்டின்ஸ். ஓகே. சின்ன சாப்டரா இருந்தாலும் இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. 2 to 3 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சில கொஸ்டின்ஸ் வந்து பர்ட்டிகுலரா இந்த சாப்டர்ல இருந்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சர்டன் டாபிக்ஸ் வில் பி காமன் ஃபார் மோர் தென் ஒன் சாப்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி இல்ல டிஃபரன்ஷியேஷன், டிஃபரன்ஷியேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, தீஸ் திங்ஸ் வில் பி பிரசன்ட் இன் மோர் தென் ஒன் சாப்டர். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி ஃப்ரம் திஸ் சாப்டர்ன்னு சொல்ல முடியாது. பட் எனிவேஸ் 2 to 3 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் இந்த சாப்டர்ல இருந்து. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் குரோத்த பத்தி பார்ப்போம். குரோத்த பத்தி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல குரோத்னா நம்ம என்ன வாட் டு வி மீன் பை குரோத்? சைஸ், மாஸ், வால்யூம் ஆர் நம்பர் ஆஃப் செல்ஸ். ஸோ வேற டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரோத் நடக்குது இல்லையா? மெரிஸ்டமேட்டிக் ரீஜன்ல செல் டிவிஷன் நடக்குது. இன்கிரீஸ் இன் நம்பர். எலாங்கேஷன்ல சைஸ் அந்த மாரி. ஸோ குரோத் வந்து எசென்ஷியலி ஏன் நடக்குது? டியூ டு இன்கிரீஸ் இன் புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம் கன்டென்ட் ஜாஸ்தியாகும்போது குரோத் நடக்குது. குரோத் வந்து எப்ப நடக்கும்? when anabolism is என்னது? when anabolism is exceeding your catabolism. அப்பதானே growth நடக்கும். கேலரிஸ் எக்ஸஸா கன்சியூம் பண்ணா தானே வெயிட் போடும். அந்த மாரி. சில கேரக்டர்ஸ் பார்ப்போம். கேரக்டர்ஸ் ஆஃப் யுவர் growth. ஸோ ஃபர்ஸ்ட் செல் டிவிஷன் நடக்குது. செல் டிவிஷன் நடக்குது. செல் டிவிஷனுக்கு அப்புறம் என்ன நடக்குது? செல்
enlargement நடக்குது. enlargement of the protoplasm. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? கடைசியா செல் டிஃபரன்ஷியேஷன் நடக்குது இல்லையா? மெச்சுரேஷன் ஜோன். கேமரா எல்லாரும் கேமராஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கேமராஸ் ஆன் பண்ணலன்னா மீட்டிங்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேமராஸ் எல்லாரும் ஆன் பண்ணிக்கோங்க. தனுஷா இன்னும் கேமரா ஓகே. எல்லாரும் கேமரா ஆன் பண்ணியாச்சு. ஸோ செல் டிவிஷன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 3 ஜோனா பிரிக்கிறோம் இல்லையா? ரூட் அண்ட் ஷூட் ஏபெக்ஸ் வந்து 3 ஜோனா பிரிக்கிறோம். மெரிஸ்டமேட்டிக் ஜோன், elongation zone, and then your zone of maturation. So zone of maturation என்ன நடக்குது? Differentiation into different types of cells. Okay. Meristematic cells ஓட சில characteristic features பார்ப்போம். Meristematic cells ஓட சில characteristic features னு பார்த்தா compared to other cells, thin cell wall. ஏன் cell wall ரொம்ப thin-ஆ இருக்கணும்? ஓகே, கரெக்ட். எப்படி? எப்படி பிளான்ட்ஸ்ல செல் டிவிஷன்ல கடைசியா என்ன ஸ்டெப் நடக்குது? செல் டிவிஷன் சாப்டர்ல கடைசியில பிளான்ட்ஸ்ல எப்படி செல் டிவிஷன் கடைசி ஸ்டெப் சைட்டோகைனசிஸ் எப்படி நடக்குது தான் செல் பிளேட் ஃபார்மேஷன். ஸோ அந்த இடத்துல வந்து செல் வால் தின்னாக இருந்தால் தான் இட் கேன் ஃபெசிலிட்டேட் த ஃபார்மேஷன் ஆஃப் செல் பிளேட் ஃபார்மேஷன். ஈஸிலி இட் கேன் ஃபார்ம் த செல் பிளேட் அண்ட் டிவைட் ஈஸிலி. ஓகே, செல் வால் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இட் கான்ட் என்ன சொல்றது, இட் கான்ட் ஈஸிலி டிவைட். ஓகே, தட் இஸ் த ரீசன். அடுத்து வந்து டென்ஸான ஒரு சைட்டோபிளாசம். Nucleus is very prominent nucleus, and it has the ability to self-perpetuate. Okay, can divide on its own. Okay, these are all meristematic cells ஓட சில characters. Common meristems எல்லாம் பத்தி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. apical meristem, intercalary, lateral meristem இத பத்தி நிறைய வாட்டி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து phases of growth. again meristematic phase, first meristematic phaseல என்ன ஆகுது? actively dividing cells, active cell division நடக்குது. followed by your elongation phase. elongation phaseல cell enlargement நடக்குது. cell wall deposition, அதாவது cell wall thickness வந்து increase ஆகுது. மெரிஸ்டமேட்டிக் ரீஜன்ல தின்னு பார்த்தோம். இந்த இடத்துல elongationல it becomes thicker, and அதே நேரத்துல செல்லும் becomes more enlarged in the elongation zone, the elongation phase. கடைசியா வந்து differentiation phase or maturation phase அப்ப என்ன நடக்குது? the cells are attaining the maximum size. அதுக்கப்புறம் it differentiates into different types of tissues. okay, மூணு விஷயத்தையும் நம்ம வந்து நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். growth rate பத்தி பார்ப்போம் இப்போ. growth rateல பாத்தீங்கன்னா arithmetic growth. arithmetic growthனா என்னது? arithmetic growth வந்து எப்படின்னா, இப்போ 2 செல் இருக்கு. இந்த 2 செல்ல இருந்து இது வந்து ஒரு பர்டிகுலர் செல்ல இருந்து வந்திருக்கும். இதுல வந்து இந்த ஒரு செல் மட்டும் தான் வந்து 2 செல்லா ஆகும். இங்க இன்னொரு ஒரு செல் வந்து இப்படி இருக்கு. இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல படிச்சோம் இல்லையா? ஹம் தோ ஹமாரா தோ அந்த மாதிரி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா growth curve எப்படி இருக்கும்? it will be linear. okay, it will be linear growth curve. ஸோ லீனியர் ஆர் கான்ஸ்டன்ட்ல வந்து எப்படி இருக்கும்? இப்போ டைம் நம்ம ஒரு கிராஃப் பிளாட் பண்ணோம்னா லீனியராக போகும். ஓகே, கான்ஸ்டன்டான லீனியரான குரூப். செகண்ட் வந்து ஜியோமெட்ரிக் growth.
ஜியாமெட்ரிக் growthல என்ன ஆகுது? ஒரு செல் இருக்கு. 2 செல் ஆகுது. அந்த 2 செல்லும் ஈச் 2 செல் கொடுக்குது. அந்த இதுவும் திருப்பியும் இந்த மாதிரி. இதுக்கு பேரு ஜியாமெட்ரிக் growth. இதுக்கு பேரு லீனியர் growth. ஓகே. எக்ஸ்போனென்ஷியல் growthன்னு சொல்லுவாங்க. அரித்மெட்டிக்ல வந்து one daughter cell will divide. இந்த இடத்துல both the daughter cells are dividing. Okay. So geometric growthல வந்து curve எப்படி இருக்கும்? First வந்து ஒரு lag phase. அதுக்கப்புறம் your log phase. Log phaseக்கு அப்புறம் stationary. Lag phase, log phase and stationary phase. So curve எப்படி இருக்கு? Sigmoid curve இருக்கு. Okay. This curve is it is very typical of all the living organisms. Okay. Sigmoid curve. Okay. Very typical of all the living organisms. So growth எப்படி நீங்க measure பண்ணுவீங்க? First AGR RGR அப்படின்னு ரெண்டு இருக்கு. AGRனா என்னது? Absolute growth rate. So total growth per unit time எவ்வளோ? For example height measure பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. Initial height வந்து 5 centimeters இருந்துச்சு. After a certain amount of time, certain unit time, இன்னொரு ஒரு 5 centimeter வளர்ந்துருக்கு. Okay, that is absolute growth rate. Okay. RGR அப்படின்னு ஒன்று இருக்கு. RGRனா என்னது? Relative growth rate. So it is the growth per unit time கிடையாது, per unit initial size. நான் வந்து ஃபர்ஸ்ட் 5 சென்டிமீட்டர்ல இருந்து ஆரம்பிச்சேன். ஸோ இனிஷியலி இட் வாஸ் 5, அப்புறம் 10 ஆயிருக்கு. அப்போ இயர் வித் ரெஸ்பெக்ட் டு த இனிஷியல் திங் எவ்வளோ? தட் இஸ் ரிலேட்டிவ் growth rate. ரெண்டு விதத்துல நம்ம வந்து மெஷர்மெண்ட் growth-ஐ வந்து மெஷர் பண்ணலாம். ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து முக்கியமான ஒரு 3 டேர்ம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வாட் ஆர் தே? டிஃபரன்ஷியேஷன். டிஃபரன்ஷியேஷன் என்னை பற்றி ஏற்கனவே தெரியும் எல்லாருக்கும். டிஃபரன்ஷியேஷன் and redifferentiation. These three terminologies are very important. இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகே ஸோ தீஸ் த்ரீ டெர்மினாலஜிஸோட மீனிங் வந்து தரவா தெரியணும். டிஃப்ரென்ஷியேஷன்னா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும். பேசிக்லி என்ன சொல்லுது? ஸ்பெஷலைசிங் ஒன் பர்டிகுலர் ஃபீல்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வி ஆர் ஸ்பெஷலைசிங் இன் ஒன் பர்டிகுலர் ஜாப் ப்ரொஃபஷன் இல்லையா? அந்த மாதிரி தீஸ் ஆர் ஸ்பெஷலைசிங் டு பர்ஃபார்ம் அ பர்டிகுலர் ஃபங்க்ஷன். ஓகே அதுக்கு பேர் தான் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ டிஃப்ரென்ஷியேஷனில் என்னாவது? செல்ஸ் ஆர் பிகமிங் ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஃபங்க்ஷனலி ஸ்பெஷலைஸ்ட். ஸோ இதோட கான்சிக்வன்ஸாக என்ன நடக்கும்? திக்கனிங் ஆஃப் செல் வால்ஸு. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் செல் எலாங்கேஷனில். திக்கனிங் ஆஃப் யுவர் செல் வால், லாஸ் ஆஃப் புரோட்டோபிளாசம், formation of tracheids, vessels, fibers based on what type of tissue it wants to differentiate into. இந்த மாதிரி எல்லாம். ஓகே செகண்ட் டேர்ம் டீடிஃபரன்ஷியேஷன். டீடிஃபரன்ஷியேஷன்னா என்ன? living cells are regaining their capacity to divide. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒன்ஸ் செல்ஸ் வந்து மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் they lose their ability to divide. okay cell division happens only in the meristematic zone இல்லையா? so as they move into the maturation, redifferentiation என்னது? redifferentiation என்னது? okay and mature again. I mean gaining specialization again. yeah that is called redifferentiation. so first என்ன நடக்குது? cells are losing their ability to divide and then specialize again.
That is called redifferentiation. இதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள்? Formation of secondary xylem cells. ஓகே, டெர்மினாலஜிஸோட மீனிங் புரிஞ்சிருச்சா? ஒரு எக்ஸாம்பிளும் படிச்சு வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும். ஓகே, இப்போ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் யுவர் பிளான்ட் க்ரோத்குள்ள எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல என்னென்ன? இப்போ நம்ம ஏற்கனவே ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன் சாப்டர்ல படிச்ச மாதிரி லைட்டு, டெம்பரேச்சர், வாட்டர், ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான ஃபேக்டர்ஸ். ஓகே, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் வந்து இப்போ நம்ம படிக்க போகிறது. வாட் ஆர் த இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்? த பிளான்ட் growth regulators. ஓகே, ஸோ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த growth is known as plant growth regulators. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைட்டு, நியூட்ரியன்ஸ் காமனாக நம்ம இதுக்கு முன்னாடி படித்த சாப்டர்ஸ், அந்த ரீசன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து மேஜர் பார்ட் ஆஃப் த சாப்டர் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ்குள்ளே போக போகிறோம். ஸோ முக்கியமாக வந்து 5 கிளாஸஸ் ஆஃப் பிஜிஆர்ஸ் இருக்கு. First of all, plant growth regulators and others, they are basically small organic compounds. இது என்ன பண்ணுது? At very low concentration, they are active at very low concentration. நீங்க மீடியா ப்ரிப்பேர் பண்றீங்க, ஒரு பிளான்ட், ஒரு எக்ஸ்பிளான்ட் வந்து க்ரோ பண்றதுக்காக ஒரு மீடியா ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அவங்க ப்ரோட்டோகால் வச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ நான் வந்து கேரட்டோட எக்ஸ்பிளான்ட்டை நான் வளர்க்கணும் அந்த மீடியாவில் அப்படின்னா, அந்த மீடியாவில் வந்து அந்த மீடியா ஃபார்ம் பண்ணும்போது ஓகே இவ்வளோ சோடியம் குளோரைடு இவ்வளோ போடணும், இவ்வளோ அந்த காம்பவுண்ட் இதுவும் போடணும், எல்லாம் போட்டுட்டு அகார் ஆப்வியஸ்லி அகார் தேவை நமக்கு, ஏன்னா டு சாலிடிஃபை த மீடியம் எல்லாம் போட்டுட்டு they'll have some 5 microliter of this particular 2,4-D for example, 5 microliter, 10 microliter, அந்த மாதிரி ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் அந்த மீடியாவுக்குள்ள ஆட் பண்ணணும் அந்த பிளான்ட் growth regulator. ஓகே, ஸோ அதனால ஏன் இவ்வளோ கம்மி கான்சன்ட்ரேஷன்? மீடியா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து நம்ம சம் 500 mlக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம், 400 ml பெரிய குவான்டிட்டியில் ப்ரிப்பேர் பண்ணோம். ஆனால் அவ்வளோ பெரிய மீடியா, அவ்வளோ பெரிய குவான்டிட்டி ஆஃப் மீடியாவுக்கு ரொம்ப கம்மி மைக்ரோ லிட்டரில் தான் வந்து நம்ம பிஜிஆர்ஸ் ஆட் பண்ணுவோம். ஓகே, 2,4-D ஆகட்டும், சைட்டோகைன் ஆக்சிஜன் ரேஷியோ இருக்கும், ரெண்டையும் வந்து ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் ஆட் பண்ணணும். யூஸ்வலி மீடியா ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் லேபில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப கம்மி கான்சன்ட்ரேஷனில் தான் வந்து ஆட் பண்ணுவாங்க பிஜிஆர்ஸ். ஓகே, பிகாஸ் தேர் ஆக்டிவ் இன் வெரி லோ கான்சன்ட்ரேஷன். கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் கூட growth நடக்காது. ஓகே, ஸோ தேர் ஆக்டிவ் அட் வெரி லோ கான்சன்ட்ரேஷன். ஒரு லிட்டர் ஆஃப் மீடியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மைக்ரோ லிட்டரில் நீங்கள் பிஜிஆர் ஆட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, அந்த மாதிரி. ஸோ மெயினாக என்னென்ன வாட் ஆர் த மெயின் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஜிஆர்? ஃபர்ஸ்ட் ஆக்சின்ஸ், கிபெரலின்ஸ், சைட்டோகைனின்ஸ், இத்திலீன் அண்ட் அப்சிசிக் ஆசிட். இத்திலீன் இஸ் அ கேசியஸ் பிஜிஆர். நம்ம எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக அப்போ பார்ப்போம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆக்சின்ஸ். ஒரு கிளாசிஃபிகேஷனையும் பற்றி நம்ம படிக்கும்போது ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான திங், வாட் ஃபிசியோலாஜிக்கல் எஃபெக்ட் இஸ் இட் ப்ரொடியூசிங்? வாட் எஃபெக்ட் இஸ் இட் ப்ரொடியூசிங்ன்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அண்ட் ஆப்வியஸ்லி எக்ஸாம்பிள்ஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள்ஸ், ஃபிசியோலாஜிக்கல் எஃபெக்ட், இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி டிஸ்கவர் யார் பண்ணா அதெல்லாம். ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன்ஸ்ல வந்து டிஸ்கவர் பண்ணது யாரு? சார்ல்ஸ் டார்வின். ஸோ ஃபர்ஸ்ட் இல்லை, சார்ல்ஸ் டார்வின் வந்து போட்டோட்ராபிசம் வந்து அப்சர்வ் பண்ணாரு. ஹி கேவ் போட்டோட்ராபிசம். அதை பேஸ் பண்ணி எஃப்டபிள்யூ வெண்ட் 1926 வந்து என்ன பண்ணாரு? அவென்னா காலியோப்டைல் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து ஆக்சிஜன்ஸை கண்டுபிடிச்சார். ஓகே, காலியோப்டைல்ஸ்னா என்னது? காலியோப்டைல், ஓகே, அதோட ஃபங்க்ஷன் என்ன? It functions as a protective organ. Okay, so coleoptile is protecting the young leaves. Yeah, it is acting
as a protective organ for the young leaves. That is known as coleoptile. Okay, அடுத்து வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஆக்சின்ஸ்லேயே வந்து நேச்சுரல் ஆக்சின்ஸும் இருக்கு, சிந்தட்டிக் ஆக்சின்ஸும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து நேச்சுரல் ஆக்சின்ஸ் பார்த்தீங்கன்னா IAA இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் நேச்சுரல் ஆக்சின். IAAனா என்னது? இண்டோல் த்ரீ-அசெட்டிக். ஓகே. சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் என்னென்ன? 2,4-D, 2,4-D, NAA, IBA இதெல்லாம். ஓகே, இப்போ கமிங் டு த மெயின் பார்ட், இதோட பிசியலாஜிக்கல் எஃபெக்ட் என்ன? பிசியலாஜிக்கல் எஃபெக்ட் என்ன? ஸோ அதுக்கு முன்னாடி எந்த இடத்துல இது வந்து ஃபர்ஸ்ட் சிந்தசைஸ் பண்றாங்கன்றது பார்த்துருவோம். ஸோ அப்பைக்கல் மெரிஸ்டம், யங் லீவ்ஸ், டெவலப்பிங் சீட்ஸ், இந்த இடங்கள்ல எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து எனக்கு ஒரு கேள்வி, அப்பைக்கல் மெரிஸ்டம், யங் லீவ்ஸ், டெவலப்பிங் சீட்ஸ், இதுதான் வந்து இந்த இதோட லொகேஷன். அப்போ இதோட ஃபங்க்ஷனை கெஸ் பண்ண முடியுமா? டெவலப்பிங் சீட், அப்பிக்கல் மெரிஸ்டம்ஸ் அண்ட் யங் லீவ்ஸ், இந்த ரீஜன்ல இட் இஸ் ஃபவுண்ட். ஸோ அதோட ஃபங்க்ஷனை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா பேஸ்ட் ஆன் வேர் இட் இஸ் ஃபவுண்ட்? வாட் குட் பொட்டன்ஷியலி பி இட்ஸ் ஃபங்க்ஷன்? ஓகே, ஸோ செல் எலாங்கேஷன் ஃபர்ஸ்ட். ஓகே, வேற என்னென்ன? சீட் டெவலப்மெண்ட், டெவலப்பிங் சீட்ஸ்ல இருக்கு அப்பனா இட் இஸ் ப்ரோமோட்டிங் ஃப்ளவரிங் அண்ட் ஃப்ரூட் டெவலப்மெண்ட் இல்லையா? நேச்சுரலி ஃப்ளவரிங் அண்ட் ஃப்ரூட் டெவலப்மெண்ட்டை ப்ரோமோட் பண்ணுது. வேற என்னென்ன? யங் லீவ்ஸ் அப்பனா இட் இஸ் டிலேயிங் அப்செஷன். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன், ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ்லையும் படிச்சிருக்கோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் எபித்தீலியம் பற்றி படிக்கும்போது ஸ்ட்ரக்சர் அதோட லொக்கேஷனை பேஸ் பண்ணியே வந்து அதோட ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிடியூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து அதோட லொக்கேஷன் எங்கெங்கன்னு பார்த்தா அப்பைக்கல் மெரிஸ்டம், டெவலப்பிங் சீட்ஸ், ஸோ யங் லீவ்ஸ். ஸோ இந்த லொகேஷனை வச்சே வந்து we can easily tell more or less what could be the potential function, physiological effect. First, cell elongation, promoting the flowering and fruit development, root initiation, so இதெல்லாம் apical dominance. So இதோட physiological effects என்னன்னு? cell elongation. cell elongation வந்து ஒரு பர்டிகுலர் மெக்கானிசம் இருக்கு. அது என்ன மெக்கானிசம்னா ஆசிட் growth hypothesis அப்படின்னு ஒரு மெக்கானிசம் இருக்கு. அந்த மெக்கானிசம் மூலியமா இட் இஸ் இனிஷியேட்டிங் செல் எலாங்கேஷன். அடுத்து வந்து அப்பிக்கல் டாமினன்ஸ், ரூட் இனிஷியேஷன், டிலேயிங் லீஃப் ஆப்சிஷன். ஆப்சிஷன் என்னன்னு தெரியும்ல? ஓகே, ஸோ இட் டிலேஸ் தட் ப்ராசஸ். அடுத்து வந்து ப்ரொமோட்ஸ் ஃப்ளவரிங் அண்ட் ஃப்ரூட் டெவலப்மெண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், இட் இன்டியூசஸ் பார்த்தனோகாப்பி. ஓகே, ஸோ இதோட யூஸ்ன்னு பார்த்தா வேர் கேன் வி யூஸ்? ஸோ 2,4-D வந்து யூஸ்வலி ஹெர்பிசைடாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, 2,4-D வந்து யூஸ்வலி ஹெர்பிசைடாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அலாங் வித் தட் ரூட் growth inhibition test, இந்த டெஸ்ட்லையும் அதை யூஸ் பண்ணலாம். ஏன் இந்த டெஸ்ட்ல இதை யூஸ் பண்ணலாம்? பிகாஸ் அதோட ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரூட் இனிஷியேஷன். ஓகே, ரூட்டிங் பிளான்ட்ஸ். நீங்கள் லேப்ல வந்து நீங்கள் எந்த டைப் ஆஃப் எக்ஸ்பிளான்ட்டை வந்து வளர்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிஜிஆர்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரூட்டிங் எனக்கு வேணும் அப்படின்னா ஐ வில் புட் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஆக்சின்ஸ் இன்டியூஸ் ரூட்டிங். ஓகே, அந்த மாதிரி. ஓகே, அடுத்தது வந்து கிபெரலின்ஸ். கிபெரலின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேக்கனே டிசீஸ் இருக்கு இல்லையா? பக்கனே ஆஃப் ரைஸ், ஜப்பான்ல
இந்த டிசீஸ் மூலியமா கண்டுபிடிச்சாங்க. இது வந்து டிசீஸ். இன்னொன்னு வந்து ஃபங்கஸ். ஃபங்கஸ் கால் கிபரெல்லா புஜிகுராய். இங்க இருந்து டிஸ்கவரி வந்திருக்கு. கெமிக்கல் நேச்சர். கெமிக்கலி வாட் ஆர் தே? தே ஆர் டைடெர்பினாய்ட்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிபரெலின்ஸ் என்னது? GA3, GA1 இதெல்லாம். ஸோ சிந்தசிஸ் வந்து எங்கே நடக்குது? அகெயின் யங் டிஷ்யூஸ் அண்ட் சீட்ஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி நடக்குது? வயா ஃப்ளோயம். ஃப்ளோயம் மூலியமா டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. சிந்தசைஸ் ஆகிறது எந்த இடத்துல? யங் லீவ்ஸ் அண்ட் சீட்ஸ்ல வந்து சிந்தசைஸ் ஆகுது. அதை வந்து ஃப்ளோயம் மூலியமா டிரான்ஸ்போர்ட் பண்றோம் வேர் இட் இஸ் ரிக்வயர்டு. ஃபங்க்ஷன் என்ன? பிசியோலாஜிக்கல் எஃபெக்ட் என்ன? பிசியோலாஜிக்கல் எஃபெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெம் எலாங்கேஷன். ஸ்டெம் எலாங்கேஷன் அண்ட் போல்ட்டிங். போல்ட்டிங்னா என்னது? ரோசஸ். போல்ட்டிங். ஸோ ஃப்ளவரிங்க்கு ஜஸ்ட் முன்னாடி, ஓகே, ஃப்ளவரிங்க்கு ஜஸ்ட் முன்னாடி இன்டர்னோட் ரீஜன் இருக்கு இல்லையா? அந்த இன்டர்னோட் ரீஜன்ல வந்து ஒரு சடன் எலாங்கேஷன் நடக்குது. தட் இஸ் கால் போல்ட்டிங் ரைட் பிஃபோர் ஃப்ளவரிங். ஓகே, ஃப்ளவரிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி இன்டர்னோட்னா என்னது? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ நோட்ஸ். அந்த ஹைட் வந்து சடனா இன்க்ரீஸ் ஆகுது. சடன் இன்டர்னோட் எலாங்கேஷன் just before the flowering, just before flowering takes place. Okay, so that is known as bolting. So basically stem elongation. Okay, stem elongation and bolting. அடுத்து என்னது? induces flowering. breaks seed dormancy. wherein fruit growth and parthenocarpy. அடுத்து வந்து malting of barley. malting of barleyல என்ன நடக்குது? ஆல்பா அமைலேஸ் சிந்தசிஸ் நடக்குது இல்லையா? இந்த பர்டிகுலர் என்சைமோட சிந்தசிஸ் நடக்குது. வேற என்ன? ஏர்லி சீட் ப்ரொடக்ஷன். எதுல? இன் conifers. Okay, these are certain effects of gibberellins. அடுத்து வந்து cytokinins. இப்ப நம்ம பார்த்த ரெண்டுமே வந்து பிளான்ட் growth இன்ஹிபிட்டரா இல்ல பிளான்ட் growth ஜாஸ்தி பண்ணுதா? ப்ரோமோட் பண்ணுது. promoters. Okay, they are promoting additional growth. Okay, cytokinins. cytokinins எங்க இருந்து நமக்கு கிடைக்குது? கைனட்டின். கைனட்டின் என்னது? இட் இஸ் a DNA breakdown product. DNA உடைக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட் கைனட்டின். இதுல இருந்து நமக்கு சைட்டோகைனின். இன்னொரு சோர்ஸ் வந்து ஜியாட்டின். எதுல இருந்து? ஃப்ரம் எங்க இருந்து கிடைக்குது நமக்கு? ஃப்ரம் மேஸ் கர்னல்ஸ். கர்னல் ஆஃப் மேஸ்ல இருந்து கிடைக்கிற ஜியாட்டின். கைனட்டின் அண்ட் ஜியாட்டின்ல இருந்து டிஸ்கவரி நடக்குது. சிந்தசிஸ் எந்த இடத்துல வந்து தீஸ் ஆர் பீங் சிந்தசைஸ்ட்? ஃப்ரம் ரூட்ஸ், டெவலப்பிங் ஃப்ரூட்ஸ், யங் லீவ்ஸ். இந்த இடங்கள்ல வந்து சிந்தசைஸ் ஆவப்படுது. ஓகே, ஸோ இதோட எஃபெக்ட் என்ன? எஃபெக்ட் இஸ் டு ப்ரொமோட் செல் டிவிஷன். ஓகே, இஸ் டு ப்ரொமோட் செல் டிவிஷன். delaying senescence. senescenceனா என்ன? ஓகே, அதை வந்து டிலே பண்ணுது.
அடுத்து வந்து ஓவர்கமிங் அபைக்கல் டாமினன்ஸ். அபைக்கல் டாமினன்ஸ்னா என்ன? ஓகே. ஸோ அது என்ன பண்ணுது? குரோத்த அதுக்கு மேல வந்து இட் கேனாட் குரோ. ஓகே, தட் இஸ் த திங். தட் இஸ் அபைக்கல். ஸோ அத ஓவர்கம் பண்றதுக்கு சைட்டோகைனன்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ப்ரோமோட்டிங் லேட்டரல் ஷூட் growth. வேற என்ன? குளோரோபிளாஸ்ட் டெவலப்மெண்ட், நியூட்ரியன்ட் மொபிலைசேஷன் அண்ட் பிரேக்கிங் சீட் டார்மன்சி. சீட் டார்மன்சியை பிரேக் பண்றது. பிரேக்கிங் சீட் டார்மன்சி. இதுக்கு முன்னாடி இன்னொன்னு பார்த்தோம். which breaks seed dormancy. என்னது அது? வேற என்ன வந்து சீட் டார்மன்சி பிரேக் நம்ம பார்த்தது? ஆக்சினா. ஆக்சினா, கிபரலினா. கிபரலின் தான் சீட் growth, சீட் டார்மன்சியை பிரேக் பண்ணுதா? இதான் இங்க பார்த்தோம் பாத்தீங்களா? பிரேக்கிங் சீட் டார்மன்சி கிபரலின்ஸ். ஓகே. ஓகே. அடுத்து வந்து இத்திலீன். So ethylene is the only gaseous plant hormone. It's the only gaseous plant hormone. Okay. எங்க இருந்து synthesize பண்றோம்? We are synthesizing it from which amino acid? Amino acid methionine. methionine இருந்து நம்ம synthesize பண்றோம் ethylene. இப்போ இதோட எஃபெக்ட் பார்ப்போம். physiological effect. First most used effect, most common effect வந்து fruit ripening. ஃப்ரூட் ரைப்பனிங், செனசன்ஸ் அண்ட் ஆப்சிஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுது. அண்ட் தென் வந்து ட்ரிபிள் ரெஸ்பான்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுல என்ன நடக்குதுன்னா 3 விஷயம் நடக்குது அந்த ட்ரிபிள் ரெஸ்பான்ஸ்ல. ஒன்னு வந்து ரெடியூஸ்டு ஸ்டெம் அலாங்கேஷன். ட்ரிபிள் ரெஸ்பான்ஸ்ல 3 விஷயம் நடக்குது. ஒன்னு வந்து ரெடியூஸ்டு ஸ்டெம் அலாங்கேஷன், இன்க்ரீஸ்டு லேட்ரல் growth அண்ட் ஹாரிசான்டல் growth. ஸோ இது என்ன பண்ணுன்னா பிளான்ட்டை வந்து வெர்டிக்கலா க்ரோ பண்றத தடுத்து நிறுத்திட்டு ஹாரிசான்டலி க்ரோ பண்ண என்கரேஜ் பண்ணுது. ஓகே, தட் இஸ் known as triple growth response. ஓகே, ட்ரிபிள் ரெஸ்பான்ஸ். அடுத்து வந்து பிரேக்கிங் டார்மன்சி, பிரேக்கிங் சீட் அண்ட் பட் டார்மன்சி. என்ன பண்ணோம்? ப்ரொமோட்டிங் ஃபீமேல்னஸ் இன் குக்கும்பர். ஃபீமேல்னஸ்னா என்னது? என்ன ப்ரொடெக்ஷன்? ஃபர்டிலைசேஷன். ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் ஆர்கன் டெவலப். ஓகே, கமர்ஷியலி வந்து இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இத்திலீனை வந்து கமர்ஷியலி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃப்ரூட் ரைப்பனிங். யூஸ்வலி வந்து ஃப்ரூட் மைட் டேக் அ லாங் டைம் டு ரைப்பன். ஓகே, பட் டிமாண்டை வந்து மீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ தேல் ஹாவ் டு ஷார்டன் த பீரியட் ஆஃப் ரைப்பனிங். அதனால டு ப்ரொமோட் ஃப்ரூட் ரைப்பனிங் they use ethylene. ஓகே, ஸோ ஃப்ரூட் ரைப்பனிங்க்கு கமர்ஷியலி யூஸ் பண்ணுவாங்க டு இன்டியூஸ் ஃபாஸ்டர் ஃப்ரூட் ரைப்பனிங்.
அடுத்து வந்து நம்ம வந்து இத்திலீன் வந்து யூசுவலி இன்ஹிபிட்ஸ் த ஃப்ளவரிங் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இட் இஸ் இன்ஹிபிட்டிங் த ஃப்ளவரிங். ஆனா பைனாப்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்டியூசிங் ஃப்ளவரிங் இன் பைனாப்பிள் அண்ட் இட்ஸ் ரிலேட்டிவ்ஸ். ஸோ கமர்ஷியல் இதுக்கு வந்து தே யூஸ் இட் ஃபார் சிங்க்ரோனைசேஷன் ஆஃப் ஃப்ரூட் செட் அப்படின்வாங்க. இன் பைனாப்பிள் யூசுவலி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் inhibiting the flowering usually ethylene. ஆனா இந்த கேஸ்ல பைனாப்பிள் கேஸ்ல மட்டும் இட் இஸ் இன்டியூசிங் த ஃப்ளவரிங். ஓகே, ஸோ அதை வந்து சிங்க்ரனைசேஷன் ஆஃப் ஃப்ரூட் செட் இன் பைனாப்பிள் அப்படி. ஓகே, here we are inducing the flower. Okay, these are two commercial applications. Okay, apart from that கடைசியா வந்து abscisic acid. ABA. So what type of a growth regulator it is? It is a stress hormone. And it acts as a growth inhibitor. Okay. Acts as a growth inhibitor. வேற என்ன ஃபர்ஸ்ட் எங்க சிந்தசைஸ் ஆகுது? சிந்தசைஸ்ட் இன் லீவ்ஸ், ரூட்ஸ், ஸ்டெம், சாரி சீட்ஸ். சீட்ஸ் இந்த ரீஜன்ல வந்து சிந்தசைஸ் ஆகப்படுது. டிரான்ஸ்போர்ட் எப்படி நடக்குது? த்ரூ xylem and phloem. ஓகே, டிரான்ஸ்போர்ட்டட் via xylem and phloem. ஓகே, இப்போ பிசியோலாஜிக்கல் எஃபெக்ட் பார்ப்போம். நம்ம நிறைய ஹார்மோன்ஸை வந்து நம்ம பார்த்தோம். இட் இஸ் பிரேக்கிங் சீட் டார்மன்சி அப்படின்னு. இந்த இடத்துல இட் இன்டியூசஸ் சீட் டார்மன்சி. ஓகே, சீட் மட்டும் இல்லை, சீட் அண்ட் பட் டார்மன்சி. Again it inhibits germination. இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து ஸ்டொமாட்டல் க்ளோஷர் டியூரிங் எப்போ? வாட்டர் ஸ்ட்ரெஸ். Now it is promoting abscission and senescence. Okay, it is basically acting as an antagonist to gibberellins. Okay, it is known as an antagonist to gibberellins, abscisic acid. இந்த சாப்டர்ல வந்து பெருசா சொல்லி கொடுக்கன்னு எதுவும் இல்லை. யூ வில் ஹேவ் டு ரிமெம்பர் த பிசியோலாஜிக்கல் எஃபெக்ட், எங்கே, வேர் இட் இஸ் லொக்கேட்டட், எப்படி கண்டுபிடிச்சாங்க, வேர் இஸ் இட் கமிங் ஃப்ரம் ஆர் டிஸ்கவரி. ஸோ இந்த 3 விஷயத்தையும் வந்து ஒரு ஹார்மோனுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் எக்ஸாம்பிள்ஸ், ஆப்வியஸ்லி எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அண்ட் அதோட சேர்த்து வந்து இந்த டெர்மினாலஜிஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஃப்ரென்ஷியேஷன், டிஃப்ரென்ஷியேஷன், ரீடிஃப்ரென்ஷியேஷன், இந்த டெர்மினாலஜிஸோட மீனிங் அது எங்கே நடக்குதுன்றத எக்ஸாம்பிள்ஸ் புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, தீஸ் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். க்ரோத் கர்வ்ஸ் எல்லாம் ஈஸி தான். மெரிஸ்டமேட்டிக்ஸ் எல்லாம் எல்லா சாப்டர்ஸ்லையும் காமன். ஓகே, ஸோ நாட் மச். ஆனாலும் இந்த சாப்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்க. எதுவும் டவுட் இருக்கா ஆன்லைனில்? ஓகே, ஒரு 10 minutes ரிவைஸ் பண்ணுங்க இந்த சாப்டர்.
கெமிக்கல் ஸ்ட்ரக்சரையும் வந்து படிச்சுக்கோங்க. யூ ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை. ஓகே. எந்த பிஜிஆரோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை குடுத்துருக்காங்க அப்படின்னு யூ ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை. ஸோ யாரும் இப்போ உங்கள ஸ்ட்ரக்சரை வரைய சொல்ல போறதில்ல. பட் யூ ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை.
ஒரு 5 மினிட்ஸ்ல அனிமல் கிங்டம் ஆரம்பிப்போம். ஓகே.
கேக்குதா? வாய்ஸ் கரெக்ட்டா கேக்குதா எல்லாருக்கும்? ஓகே. என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல வந்து based on how many cells are performing the metabolic activities of an organism. அதை பேஸ் பண்ணி 4ஆ பிரிக்கிறோம். அடுத்து வந்து digestive system incomplete and open. Incompleteல வந்து சிங்கிள் ஓப்பனிங், கம்ப்ளீட்ல 2 ஓப்பனிங்ஸ், மவுத் அண்ட் ஏனஸ். சர்க்குலேட்டர்ல ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு. ஓப்பன்ல எப்படி இருக்கும்? த்ரூ சைனசஸ் ஆர் கேவிட்டிஸ் மூலியமா, ஸ்பேசஸ் மூலியமா டிராவல் ஆகுது. பிளட் இஸ் ஃப்ளோயிங் இன்டு ஓப்பன் ஸ்பேசஸ் கால் லாக்யூனேஸ் ஆர் கேவிட்டிஸ், சைனசஸ். க்ளோஸ் டைப்ல வந்து த்ரூ வெசல்ஸ் டிராவல் ஆகுது. அடுத்து வந்து சிமெட்ரியை பத்தி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அசிமெட்ரிக்கா இருக்கலாம், சிமெட்ரிக்கா இருக்கலாம். சிமெட்ரிக்லயே ரேடியல் சிமெட்ரி, பைலேட்ரல் சிமெட்ரின்னு 2 இருக்கு. ரேடியல் சிமெட்ரியில வந்து யூ கேன் divide the organism into 2 halves in any plane. Okay, multiple planes. Bilateral you can divide them into 2 equal halves in only one plane. Okay, அடுத்து வந்து germ layer. So germ layer base பண்ணி it can be diploblastic or triploblastic. Okay, diploblasticல 2 germinal layers இருக்கு. இந்த germinal layers எங்க நம்ம பார்க்க முடியும்? embryo stageல. embryo stageல எத்தனை germinal layers இருக்கு? இப்போ diploblasticல 2 germinal layer இருக்கும். ஒரு external ectoderm, internal endoderm. இது வந்து diploblastic. triploblasticல வந்து எப்படி இருக்கும்? embryo stageல 3 germinal layer இருக்கும். What is the third germinal layer? Mesoderm between the ectoderm and the endoderm. Between both mesoderm இருக்கும். Okay. So those are called triploblastic animals. So diploblasticல example poriferans, coelentrates and spores. triploblasticல platyhelminthes and chordates, 2 chordates எல்லாமே. Okay. All the animals are triploblastic. Body temperature you have cold-blooded and warm-blooded animals. Cold-blooded or poikilothermals, warm-blooded or homeothermals. Okay. So humans வந்து cold-blooded or warm-blooded birds எல்லாம். Okay, அடுத்து வந்து body segmentation. Body segmentation, metameric segmentation பார்த்திருக்கோம்ல. The body is divided into multiple segments or metameres. அடுத்து வந்து சீலோம். சீலோம்ல வந்து சீலோம்னா என்னது? It is basically a body cavity. Yeah, it is lined throughout the mesoderm. It is lined by the mesoderm. It is the body cavity. So it can be acoelomate where there is no cavity, cavities are absent. Pseudocoelomate where the body cavity is there, but the body cavity is not lined by the mesoderm. And then you have coelomate or true coelomes. So இங்க வந்து எப்படி இருக்கும்? The cavity is also present, the cavity is lined by the mesoderm. Okay. நாட்டோகார்ட்ஸ். ஸோ நாட்டோகார்ட்ஸ் என்னது? மீசோடர்மல் செல் இருக்கு இல்லையா, அதில் டிரைவ் ஆகிற ராட் லைக் ஸ்ட்ரக்சரை தான் வந்து நம்ம நாட்டோகார்டுன்னு சொல்கிறோம். ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா கார்டேட்ஸ், இல்லை அப்படின்னா நான் கார்டேட்ஸ். என்னது? பாரிஃபெரால இருந்து எக்கைனோடர்ம்ஸ் வரைக்கும் எல்லாம் நான் கார்ட். ஃபர்ஸ்ட் வந்து நான் கார்டேட் ஆரம்பிப்போம். அதாவது பாரிஃபெரால இருந்து எக்கைனோடர்ம் வரைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாரிஃபெரா எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்டர் ஈச் டைப். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எக்ஸாம்பிள்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கீ கேரக்டர்ஸ் ஆஃப் பாரிஃபெரா பார்ப்போம். கீ கேரக்டர் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கு? செல்லுலாரா இருக்கு. சிமெட்ரி, அசிமெட்ரிக்கல், டிப்ளோபிளாஸ்டிக், 2 ஜெர்ம் லேயர்ஸ். ஓகே, ஒன்லி எக்டோடர்ம் அண்ட் எண்டோடர்ம். அடுத்து வந்து கெனால் சிஸ்டம் இருக்கு. இந்த கெனால் சிஸ்டம் மூலியமா என்ன நடக்குது? அதெல்லாம் நடக்குது. ஓகே, ஸோ கெனால் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குவானோசைட்ஸ் இருக்கு. Guanocytes are also called as collar cells. What is their function? For feeding. Helps in feeding. Skeleton of spicules. The spicules or sponge inoda material என்னது? CaCO3 or silica. Okay. Digestion is intracellular. Hermaphrodite என்னது? Yeah, so asexual reproduction. Okay. They are mostly marine and some are freshwater. Mostly marine na கடல்ல தான் வந்து மோஸ்ட் find it. ரொம்ப கம்மியா you can see it freshwater. Examples very important: Cycon, Spongula, Euspongia, அந்த மாதிரி. All the examples, whatever example is given in the NCERT எல்லாமே ரொம்ப. Okay.
அடுத்து வந்து ஸ்னிடேரியன்ஸ்ல வந்து கீ கேரக்டர் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல இருந்து ஆரம்பிப்போம். டிஷ்யூ லெவலு, ரேடியல் சிமெட்ரி, டிப்ளோபிளாஸ்டிக், கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி இருக்கு. ஆனா கேவிட்டில வந்து ஒரு சிங்கிள் ஓப்பனிங் தான் இருக்கு. ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெரி சிங்கிள் ஓப்பனிங் தான் இருக்கு. ஸ்னிடோபிளாஸ்ட்ஸ் ஆர் நிமாட்டோசிஸ்ட்னு சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. இந்த ஸ்னிடோபிளாஸ்ட் வந்து எதுல ஹெல்ப் பண்ணுது? கேப்சரிங் ப்ரே. ஓகே, டைஜஷன் வந்து போத் எக்ஸ்ட்ரா செல்லுலார் அண்ட் இன்ட்ரா செல்லுலார் ரெண்டு ஃபார்ம்ல வந்து இட் கேன் எக்ஸிஸ்ட். ஒன் இஸ் த பாலிப் அண்ட் இன்னொன்று வந்து மெடியூசா. பாலிப் வந்து எப்படி இருக்கும்? இட்ஸ் சிலிண்ட்ரிக்கல் அண்ட் செசைல். ஸோ அடுத்து வந்து மெடியூசா இஸ் அம்ப்ரெல்லா ஷேப். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸும் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ்? ஜெலிஃபிஷ், போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் ஆர் பிசாலியா. ஸோ காமன் நேம், சயின்டிஃபிக் நேம் ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து ஸ்டீனோஃபோரா. ஸோ ஸ்டீனோஃபோரால வந்து ஃபர்ஸ்ட் சிமெட்ரி எப்படி இருக்கு? ரேடியல் சிமெட்ரி, டிப்ளோபிளாஸ்டிக்கா இருக்கு. லொகேஷன் வந்து மோஸ்ட்லி மெரைன். சீலியரி கோம் பிளேட்ஸ் இருக்கு. 8 rows ஆஃப் சீலியரி கோம் பிளேட்ஸ். பயோலியூமினசன்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணுது. பயோலியூமினசன்ஸ்னா என்னது? ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் சன்லைட் cannot penetrate after point after certain distance. Okay, after which it is completely pitch dark. ஸோ அந்த இடத்துல வந்து அனிமல்ஸ், மெனி அனிமல்ஸ் ஷோ எக்ஸிபிட் பயோலியூமினசன்ஸ். சில பேர் வந்து தேல் ஹாவ் அதர் மெக்கானிசம்ஸ் டிடெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சைட் இருக்காது, பட் தே வில் ஹாவ் த அபிலிட்டி டு இப்போ நீங்கள் பேட்ஸில் வந்து எக்கோ லொகேஷன் மூலியமாக இட்ஸ் லொகேட்டிங் ஸ்ப்ரேன்னு நம்ம படிச்சோம்ல, அந்த மாதிரி நிறைய மெக்கானிசம். ஸோ தே வில் சென்ஸ் சவுண்ட் வேவ்ஸ் அண்ட் சவுண்ட் வேவ்ஸ் வந்து ஒரு டார்கெட் அடிச்சு இல் பி ரிஃப்ளெக்டட் பேக் அண்ட் இல் ரிசீவ் த சிக்னல். ஸோ அதை பேஸ் பண்ணி டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் ஆர் வாட். ஓகே, சவுண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மெக்கானிசம்ஸ் டீப் சி ஆர்கனிசம்ஸ் அந்த மாதிரி மெக்கானிசம்ஸ் அடாப்ட் பண்ணி அதில் பயோலியூமினசன்ஸ் இஸ் ஒன் சச் அடாப்டேஷன் இன் டீப் சி அனிமல்ஸ். ஓகே, அகெயின் ஹெர்மாஃப்ரோடைட், அசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எக்ஸாம்பிள்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ஸ்டாட்டோசிஸ்ட்னு ஒரு சென்ஸ் ஆர்கன் இருக்கு. அந்த ஸ்டாட்டோசிஸ்ட் ஹெல்ப் இன் பேலன்சிங். ஓகே, இட்ஸ் a பேலன்ஸ் ஆர்கன். அடுத்து வந்து எக்ஸாம்பிள்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ப்ளூரோபிராக்கியா, ஸ்டீனோப்ளேனா, ஹார்மிஃபோரா, சி வால்நட் இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. பிளாட்டியல்மென்தஸ். பிளாட்டியல்மென்தஸ்ல வந்து சிமெட்ரி, ஹவுஸ் இட், பைலாட்ரல் சிமெட்ரி, ட்ரிப்ளோபிளாஸ்டிக், அஸ்சீலோமேட். சீலோம் இருக்கா இல்லையா? கிடையாது. ஓகே, இட் இஸ் அஸ்சீலோமேட். டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து இன்கம்ப்ளீட்ன்றாங்க. அப்படின்னா என்னது? சிங்கிள் ஓப்பனிங் இருக்கு. ஓகே, அதனால அதை இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ன்றாங்க. அண்ட் இட் இஸ் மோஸ்ட்லி பாரசிட்டிக். ஓகே, பாரசிட்டிக்னா என்னது? லிவிங் in a particular host, living host. Okay, excretion it has flame cells. Function examples என்னது? Taenia, fasciola, tapeworm and liver fluke. Okay, அடுத்து வந்து Aschelmanthus or nematoda. ஸோ இந்த இடத்துல வந்து சிமெட்ரி இஸ் பைலாட்ரல், ட்ரிப்ளோபிளாஸ்டிக். இருந்து மோஸ்ட்லி எல்லாமே ட்ரிப்ளோபிளாஸ்டிக்காக தான் இருக்கும். அடுத்து வந்து சூடோசீலமேட். சூடோசீலமேட்னா என்னது? கேவிட்டி இருக்கா இல்லையா? கேவிட்டி இருக்கா இல்லையா? கேவிட்டி இருக்கு. ஓகே, அப்புறம் நாட் லைன் பை thermal layer. Okay, that is why it is called pseudocoelomate. Okay, so pseudocoelomate இருக்கு. டைஜஸ்டிவ் சிஸ்டம் கம்ப்ளீட்டா இருக்கு. என்னது? ரெண்டும் இருக்கு. ஓகே, அதனால தான் அது வந்து கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அப்புறம் செக்ஸஸ் வந்து இந்த இடத்துல செப்பரேட்டா இருக்கு. தே ஆர் நாட் ஹெர்மாஃப்ரோடைட். செக்ஸஸ் ஆர் செப்பரேட். ஓகே, பாடி சிலிண்ட்ரிக்கலா இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னன்னா அஸ்காரஸ், உச்சரேரியா ஃபார் எக்ஸாம்பிள் உச்சரேரியா பேங்க்ராஃப்டி அண்ட் அன்சைலோஸ்டோமா. நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இடத்துல தே ஆர் அசீலமேட். ஓகே, இந்த பாயிண்ட் வந்து நான் தே ஆர் அசீலமேட். சாரி, தே ஆர் சூடோசீலமேட். சூடோசீலமேட் அது ஞாபகம். ஓகே, அன்னலிடால தே ஹேவ் அ ட்ரூ சீலோம். ட்ரூ சீலோம்னா என்னது? cavity is lined by the mesodermal layer. Okay, that is why it is called true coelom. அடுத்து வந்து செக்மெண்டேஷன், மீட்டாமெரிக் செக்மெண்டேஷன் இருக்கு. சிமெட்ரி இஸ் பைலாட்ரல். சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் க்ளோஸ்ட். க்ளோஸ்னா என்னது? பிளட் வெசல்ஸ் மூலமா டிராவல் ஆகுது.
Nephridia is present for excretion. Okay, examples neris, peritima, hirudinaria எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஆர்த்ரோபோடா is the largest phylum. நம்ம வந்து பயோடைவர்சிட்டிலையும் படிச்சுக்கோம். இன்செக்ட் பாப்புலேஷன், இன்செக்ட்ஸ் has the highest species diversity நம்ம. Yeah. So ஆர்த்ரோபோடா is the largest phylum. இங்க வந்து appendagesனா என்னது? Legs மாதிரி. So appendages will be jointed. Exoskeleton material எப்படி இருக்கும்? chitinous exoskeleton. Circulatory system open இருக்கு through blood vessels. Excretion through Malpighian tubules. Okay. எக்ஸாம்பிள் வந்து மெயினா காக்ரோச், ஹவுஸ் ஃப்ளை, ஸ்கார்பியன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து சில நேம்ஸ் இருக்கு. கிங் கிராபுக்கு ஒரு நேம் சொன்ன மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. மொலஸ்கா, அடுத்து மொலஸ்கால வந்து நம்ம பாடியை வந்து மூணா பிரிக்கிறோம். ஹெட், மஸ்குலர் ஃபுட் அண்ட் விசரல் ஹம்ப் மூணா பிரிக்கிறோம். அதே மாதிரி நீங்க வந்து ஆர்த்ரோபாடால பாத்தீங்கன்னாலும் நீங்க ஹெட், தொராக்ஸ் அண்ட் அப்டமன் நம்ம பிரிக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஹெட், மஸ்குலர் ஃபுட் அண்ட் விசரல் ஹம்ப் மூணா பிரிக்கிறோம். மேண்டில் லேயர்ல வந்து ஒரு ஷெல் இருக்கு. இட் செக்ரிட்ஸ் அ ஷெல். ஸோ அந்த ஹம்புக்கும் மேண்டிலுக்கும் இடையில வந்து ஒரு கேவிட்டி இருக்கு. தட் இஸ் த மேண்டில் கேவிட்டி அப்படின்னா அந்த இடத்துல வந்து கில்ஸ் ஆர் பிரசன்ட். ஓகே, கில்ஸ் எதுல ஹெல்ப் பண்ணும்? இட் ஹெல்ப்ஸ் இன் ரெஸ்பிரேஷன் மெயின்லி, பட் இட் ஆல்சோ ஹெல்பிங் இன் எக்ஸ்கிரீஷன் ஹியர். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓவிபாரஸ் தேர் எக் லேயிங். ஓகே, mollusks are egg laying. Most of them வந்து circulatory system is open. Okay, open circulatory system. ஒரு முக்கியமான விஷயம், பக்கல் கேவிட்டியில வந்து ராஸ்பிங் ஆர்கன் அப்படின்னு ஒன்று இருக்கு, the radula. So helps in digesting, grinding the. எக்ஸாம்பிள்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. பிலா, பிங்டடா, செப்பியா, லொலிகோ காமன் நேம்ஸ். எக்கானோடோமேட்டா, அடுத்து வந்து எக்கானோடோமேட்டா. ஸோ இது வரைக்கும் எக்கானோடோமேட்டா வரைக்கும் நம்ம என்னன்னு படிச்சோம்? எக்கானோடோமேட்டால வந்து adults will exhibit radial symmetry, larvae will exhibit bilateral symmetry. So marine ecosystem la mattum you can find them. You cannot find them in fresh waters. Okay, veru marine la mattum you can find them. Endoskeleton வந்து எப்படி இருக்கும்? calcareous ossicles நால பண்ணப்படும். Okay, it is made up of calcareous ossicles. Water vascular system இருக்கு. வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் எதில் ஹெல்ப் பண்ணும்? லோகோமோஷன், கேப்சரிங் த ப்ரே, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட்டு, இதில் எல்லாத்துலேயும் ஹெல்ப். ஓகே, ஃபீட் வந்து டியூப் ஃபீட்டு. எக்ஸாம்பிள்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ஸ்டார் ஃபிஷ், அஸ்டேரியாஸ் ஆர் ஸ்டார் ஃபிஷ், எகைனஸ் சி அர்ச்சின், ஆன்டோடான் சி லில்லி, குமேரியா சி குக்கர். ஸோ நேம்ஸ் அண்ட் காமன் நேம்ஸ் ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ஃபைலம் ஹெமிகார்டேட்டா. ஸோ இந்த இடத்துல வந்து ட்ரூ நாட்டோகார்ட் இஸ் ஆப்சென்ட். ஓகே, ட்ரூ நாட்டோகார்ட் இஸ் ஆப்சென்ட். That is why we call it as, that is why we have later classified it under non-chordate. Okay. So general characters பார்த்தீங்கன்னா body is divided into proboscis, collar and trunk. இதை வந்து worm like marine organism, worm like structure இருக்கும். ஓகே, பார்க்கறதுக்கு இது பார்க்கறதுக்கு வந்து லைட்டா உங்க ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி பெலானோகிளாஸோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு லைட்டா ஸ்பெர்ம் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு டெயில் ரீஜன் மாதிரி இருக்கும், ஒரு ட்ரங்க் மாதிரி இருக்கும். ஸ்பெர்ம்ல வந்து அந்த ரீஜன்ல என்ன இருந்துச்சு? மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல ட்ரங்க் ரீஜன் இருக்கு. அண்ட் தென் யூ ஹேவ் எ காலர் அண்ட் ப்ரோபாசிஸ், ஆக்ரோசோம். அந்த ஸ்பெர்ம் மாதிரி இருக்கும் பார்க்க ஸ்ட்ரக்சர், பெலானோகிளாஸ் ஸ்ட்ரக்சர். சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஓப்பனா இருக்கு, கில்ஸ் இருக்கு ரெஸ்பிரேஷனுக்கு. தே ஆர் நாட் கன்சிடர்ட் as ட்ரூ கார்டேட்ஸ். ஓகே, பிகாஸ் notochord is true notochord is absent. Fertilization is external. Excretion வந்து proboscis gland மூலமா நடக்கும். ஓகே, proboscis மூலமா excretion நடக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து phylum chordata territoryக்குள்ள வந்திருக்கோம். And examples, obviously most important example is Melanoclassus, and மற்ற எக்ஸாம்பிள்ஸும் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இப்போ phylum chordata territoryக்குள்ள வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல notochord is present. What is notochord? Ectodermal.
அடுத்து வந்து phylum chordata. ஸோ இங்கே வந்து notochord is present. Nerve cord, postrenal tail, pharyngeal gill slits are also present. These are common characters for all chordates. First வந்து protochordates பார்ப்போம். Protochordates வந்து என்ன, protochordatesல வந்து cranium இருக்காது. There is no cranium. Okay. Protochordatesல ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து urochordates and cephalochordates. So urochordatesல வந்து யூரோகார்டேட்ஸ்க்கும் செஃபாலோகார்டேட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? என்ன இருக்கும்? நோட்டோகார்ட் இருக்கு. ஓகே, செஃபாலோகார்டேட்ஸ்ல ஹெட் டு டெயில் இருக்கு. ஓகே, ஃபுல் த்ரூ அவுட் தி ரீஜன். இன்னொன்னுக்கு எக்ஸாம்பிள்ஸும் படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஜாலஸ் வெர்டிபிரேட்ஸ்ல வந்து ரெண்டு இருக்கு. ஜாட் வெர்டிபிரேட்ஸ், அக்னாத்தா வந்து ஜாலஸ் வெர்டிபிரேட்ஸ், அண்ட் தென் யூ ஹேவ் யுவர் நாத்தோஸ்டோமாட்டா. That is your jawed vertebrates. Okay, agnatha and gnathostomata ரெண்டா இருக்கும். So vertebrates என்ன ஒரு distinguishing character? Presence of cranium. இங்க வந்து protochordates no cranium. இந்த இடத்துல cranium இருக்கு. And notochord வந்து வெறும் embryonic stageல மட்டும் தான் persist பண்ணும். Okay, circulatory system closed. Okay, first ரெண்டா பிரிக்கிறோம். natha, அதாவது agnatha and gnathostomata. So agnatha or jawlessல வந்து ரெண்டு டைப் இருக்கு. என்னது? ostracodermy and cyclostomata. Okay, ostracodermy are the first vertebrates. Okay, one of the first vertebrates is ostracodermy. Cyclostomata la வந்து have like a sucking mouth வந்து ஒரு மாதிரி சர்க்குலரா ஒரு மாதிரி சப்பர மவுத் மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். exoskeleton is cartilaginous. அடுத்து வந்து gnathostomata or jawed vertebrates. Okay, இப்போ now we are entering into the jawed vertebrates category. இதுக்குள்ள தான் நம்ம எல்லாம் வரும். ஓகே, ஸோ இதில் வந்து அகைன் நம்ம வந்து சூப்பர் கிளாஸஸ், ரெண்டு சூப்பர் கிளாஸ் இருக்கு. சூப்பர் கிளாஸ் ஸ்பைசிஸ், சூப்பர் கிளாஸ் டெட்ராபோடா. டெட்ராபோடால தான் யூ ஹேவ் யுவர் amphibians, reptiles, birds and aves and mammalia, all these things. ஸோ சூப்பர் கிளாஸ் ஸ்பைசிஸ்ல ஆல் யுவர் ஃபிஷஸ் ஆர் கமிங். சூப்பர் கிளாஸ் ஸ்பைசிஸ்ல வந்து கான்ட்ராக்டிஸ் அண்ட் ஆஸ்டிக்டிஸ் பிரிக்கிறோம். ஓகே, ஸோ பிளாக்கோடர்மின்னு ஒரு டைப் இருக்கு. பட் தட் பிளாக்கோடர்மி டைப் ஹேஸ் existed during the Silurian period. இப்போ கிடையாது placodermy, but it existed in that period and it was known as the armored fish, placodermy. இப்போ அது கிடையாது. இப்போ வெறும் chondrichthyes and osteichthyes இருக்கு. Chondrichthyes also known as cartilaginous fishes. ஏன்? skeleton is made of cartilaginous exoskeleton. Okay, fertilization internal, swim bladder கிடையாது. example is shark, ray இந்த மாதிரி. Okay, osteichthyesல வந்து எப்படி இருக்கும்? swim bladder இருக்கும். அந்த இடத்துல swim bladder கிடையாது, இந்த இடத்துல swim bladder இருக்கு. ஓகே, swim bladderனா என்னது? It is a gas filled bladder. Okay, what does it help? It helps in regulating the buoyancy. Okay, maintaining buoyancy. So skeleton is bony skeleton, bony exoskeleton. Swim bladder is present. Fertilization is external. இதுக்கு முன்னாடி இல்ல, fertilization was internal னு படிச்சோம். Yeah. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. கான்ட்ராக்டிஸ்க்கு ஷார்க், ரே இதெல்லாம். ஆஸ்டிக்டிஸ்க்கு ரோஹு, கட்லா. ரோஹு, கட்லா ஆர் very commonly harvested for food. Okay, artificial tanks, aquaculture அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த aquaculture வந்து they'll grow fishes to palatable size and then அதை ஹார்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட் வைப்பாங்க. சி எவ்ரி டைம் நம்ம வந்து கடல்லே வந்து டிபெண்டா இருக்க முடியாது. இப்போ நிறைய வந்து இன்டீரியர்லி லொக்கேட்டட் ரீஜன்ஸ் எல்லாம் இருக்கு. அங்கேயும் வந்து மீன் தேவைப்படும் இல்லையா? மீன் சாப்பிட்ற ஆட்கள்லாம் இருக்கு. ஸோ எவ்ரி டைம் நம்ம வந்து கடற்கரையிலேருந்து நம்ம அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ ஆக்வா கல்ச்சர் மூலியமா வித்தின் த லேண்ட் ஏரியாவே வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலி ஒரு ஈகோ சிஸ்டமை ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, சாப்பாடு அது இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணி வி ஆர் ஆர்டிஃபிஷியலி க்ரோயிங். ஸோ ரோஹு, கட்லா ஆர் யூஸ்வலி ஃபிஷஸ் விச் ஆர் க்ரோன் இன் ஆக்வா கல்ச்சர் ப்ராக்டிசஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து சூப்பர் கிளாஸ் டெட்ராபோடா. இதுக்கு அடியில் தான் வந்து நம்மலாம் வருவோம். ஸோ இதுக்கு அடியில் ஃபர்ஸ்ட் ஆம்ஃபிபியா. ஆம்ஃபிபியாவோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னது? they can live both on land and water. Okay, so they'll have அதுக்கேற்ற மாதிரி they'll have adaptations to, for example frogs எடுத்துக்கிட்டீங்கன்னா லேண்டில் ப்ரீத் பண்ணுறதுக்கு it has lungs. இங்கே வாட்டரில் வந்து gills. ஓகே, அந்த மாதிரி amphibia can live both. So cold blooded animals. Okay, amphibia are cold blooded animals, poikilothermal. Okay, and heart எப்படி இருக்கும்? 3 chambered.
larval stageல வந்து they respire through gills. For example, நம்ம frogsல வந்து tadpole, they are swimming in the water. Okay, they cannot survive on land. They will be swimming in the water. They have only gills. But once the adult stage போனோம்னா they will develop lungs. Okay, frog, toad இதெல்லாம். ஓகே, கிளாஸ் ரெப்டீலியாக்குள்ள போவோம். ரெப்டீலியால வந்து என்ன இருக்கும்? ஸ்கேல்ஸ், ட்ரை ஆர் ஸ்கேலி ஸ்கின் இருக்கும். ஓகே, இங்க வந்து heart is usually 3 chambered with the exception being crocodile, which has a 4 chambered heart. Okay, fertilization வந்து இன்டர்னல் என்னது? பாடிக்குள்ள, ஃபீமேல் பாடிக்கு உள்ள fertilization நடக்குது. எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன? லிசர்டு, ஸ்னேக்கு, crocodile. ஸோ இதெல்லாம் நான் காமன் நேம் சொல்றேன், நீங்க சயின்டிஃபிக் நேம்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டர்ட்டிலுக்கு செலோன், டாட்டாய்ஸ்க்கு டெஸ்டியூடோ, ட்ரீ லிசர்ட்க்கு கெமிலியான், crocodile crocodilus. ஸோ இந்த மாதிரி எல்லா நேம்ஸும் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், அட்லீஸ்ட் டு ஐடென்டிஃபை. ஓகே, எல்லாத்துட்டையும் வந்து 2 பேர் ஆஃப் லிம்ஸ் இருக்கும். ரெப்டைல்ஸ் எல்லாத்துக்கும் 2 பேர் ஆஃப் லிம்ஸ் இருக்கும், வித் எக்ஸெப்ஷன் பீயிங் ஸ்னேக்ஸ். அடுத்து வந்து கிளாஸ் ஏவ்ஸ். ஏவ்ஸ்ல எப்படி இருக்கும்? தி பாடி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபெதர்ஸ் இருக்கும். ஓகே, பாடி ஸ்ட்ரக்சர்ல ஃபெதர்ஸ் அண்ட் ஹாலோ போன்ஸ். இந்த 2 விஷயங்களும், இந்த 2 ஃபீச்சரும் வந்து என்ன, எதுல ஹெல்ப் பண்ணுது? ஹெல்ப்ஸ் இன் த ஃப்ளையிங். ஹாலோ போன்ஸ் இருக்கனால இட் இஸ் மேக்கிங் த பேர்ட் வெரி லைட் வெயிட். ஓகே, அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபெதர்ஸ் இஸ் ஆல்சோ ஹெல்பிங் இன் த ஃப்ளையிங் ப்ராசஸ். ஓகே, ஹார்ட் வந்து எப்படி இருக்கும்? 4 சேம்பர்ட் ஹார்ட் அண்ட் ஓவிபாரஸ். ஓவிபாரஸ்னா என்ன? எக் லேயிங். ஓகே, அண்ட் கிளாஸ் ஏவ்ஸ் வந்து வார்ம் பிளட்டடா, கோல்ட் பிளட்டடா? வார்ம் பிளட். ஓகே, they have an optimal temperature in which they have to maintain. Okay, fertilization is again internal. எக்ஸாம்பிள்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. கார்வஸ், கொலம்பியா, க்ரோ, பிஜன், ஸ்டாக்குலா, பேரட், சுத்தியா, சுத்தியோ, ஆஸ்ட்ரிச் மாதிரி. அடுத்து வந்து கிளாஸ் மெமேலியா. மெமேலியாவில் வந்து ரொம்ப டிஸ்டிங்விஷிங் கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் மேமரி கிளான்ஸ். அதனால தான் வந்து அந்த பேரே வந்து கிளாஸ் மெமேலியா அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, பிரசன்ஸ் ஆஃப் மேமரி கிளான்ஸ். ஓகே, presence of mammary glands is a very unique character for mammals. That is why we've named them mammalia. Okay, presence of mammary glands, hair on the skin, heart எப்படி இருக்கும்? 4 chambered heart, viviparous. We are giving birth to young ones, we are not laying eggs. Yeah, அதே மாதிரி ஒரு கிளியரான ஒரு மஸ்குலர் பார்ட்டிஷன் இருக்கும், which is dividing the body into the which is called the diaphragm, which is dividing the body into the என்ன கேவிட்டி? thoracic and abdominal cavity ரெண்டா டிவைட் பண்ணுது. என்னது? அந்த மஸ்குலர் கர்வேச்சர், மஸ்குலர் பார்ட்டிஷன் கால் diaphragm. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து கேரக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங்ஸ் இஸ் பிரசன்ட். பேர் என்னது? பின்னா. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ கேரக்டர். அண்ட் தென் ஆப்வியஸ்லி ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ யூ ஹாவ் Panthera tigris, Panthera leo, Balanoptera, Equus, Typhus, Felis, common examples. கீழே வந்து ஒரு டேபிள் போட்டிருக்காங்க, கம்பேரிசன் பிட்வீன் த கிளாஸ் ஆஃப் டெட்ராபோடான்னு. அந்த டேபிளை வந்து ஒரு ரிவிஷன் அங்கே வந்து இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ்லாம் கிளியராக டிஸ்டிங்விஷ், எஸ்பெஷலி வித் டேர்ம்ஸ் டு பாடி, லைக் வார்ம் பிளட்டடா, கோல்ட் பிளட்டடா, ஃபர்டிலைசேஷன் எப்படி இருக்கு, ஹார்ட் எப்படி இருக்கு, ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குது, ஃபர்டிலைசேஷனு. ஸோ அதெல்லாம் ஸ்கின் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, ஸோ அதெல்லாம் கிளீனாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. இயரில் எப்படி இருக்கு, எக்ஸ்டர்னல் இயர் இருக்கா இல்லையா, அதெல்லாம். வேறு எதுவும் இந்த சாப்டரில் டவுட் இருக்கா? ரீசெண்டாக அந்த சாப்டரில் எதுவும் டவுட் இருக்கா ஆன்லைனில்? ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ் தான். ஆன்லைனில் எதுவும் டவுட் இல்லையா? சாப்டர் அப்போ ரிவைஸ் பண்ணுங்க. நேற்று சில பேர் சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிருச்சா?
வாட்ஸ்அப்லேயே ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன். கொஸ்டினில் வந்து there was no errors. yesterday's question பேப்பரில் there were no errors, no problems. ஓகே, புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா சில கொஷின்ஸ் வந்து ஒரு மாதிரி வேர்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் கவனமாக வாசிக்கணும். ஓகே, ஸோ தட் யூ டோன்ட். அண்ட் அந்த வாட் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் ஆர் நாட் டிடெக்டட் பை எம்ஆர்ஐ கொஷினில் வந்து ஐடியலி எம்ஆர்ஐ கேன் ஆல்சோ டிடெக்ட் மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ். ஆனால் அதோட என்சிஆர்டியில் வந்து ஸ்பெசிஃபிக்காக மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ் ரெஃபர் பண்ணாதனால இஃப் திஸ் கொஷின் கம்ஸ் தென் மார்ஃபலாஜிக்கல் இஸ் த ஆன்சர். ஓகே, நாட் டிடெக்டட் பை எம்ஆர்ஐ, மார்ஃபலாஜிக்கல். ஓகே, ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி. பட் ஐடியலி ஜஸ்ட் நோ தட் இட் கேன் ஆல்சோ டிடெக்ட் த மார்ஃபலாஜிக்கல். அவங்க என்சிஆர்டியில் அது ஸ்பெசிஃபிக்காக ரெஃபர் பண்ணாதனால தட் ஷுட் பி. If we are going strictly by NCERT. Botany.
which of the following is not an after effect of water stress? Which of the following is not an after effect of water stress? So closure of stomata, ஆமா, இதான் வந்து primarily. CO2 availability, ஆமா, stomata closureனால intake of CO2. Okay. Reducing metabolic activity, ஆமா, naturally CO2 levels கம்மியாகுது அப்படின்னா metabolic activity, because we are closing the stomata. Fourth தான் ஆன்சர் இருக்கும். ஃபோர்த் என்னது, increase surface area. That does not happen during water stress. Case water loss அப்போ இது நடக்கும். Surface area எதுக்கு increase? Surface area எப்போ அப்சர்வ் பண்ணும்? When there is less available, we increase the surface, maximize the utilization. Yeah. இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்க, வாட்டர் ஸ்ட்ரெஸ் அப்போ வந்து எது நடக்காது அப்படின்னு. ஸோ இன்க்ரீசிங் சர்ஃபேஸ் ஏரியா டஸ் நாட் ஹேப்பன் டியூரிங் வாட்டர் ஸ்ட்ரெஸ். ஓகே. ஸோ அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, வாட்டர் ஸ்ட்ரெஸ் வந்து பார்க்கறதுக்கு என்ன டைப் ஆஃப் சேஞ்ச் காட்டும்னா, லைக் லீவ்ஸ் வந்து என்ன பண்ணும், இட் ஸ்டார்ட் கர்லிங். லீவ்ஸ் வில் ஸ்டார்ட் கர்லிங், விச் வில் ரெடியூஸ் த சர்ஃபேஸ் ஏரியா, நாட் இன்க்ரீஸ் water stress. Water stress, so these will start curling, which is reducing the surface, not increase. So increase in surface area is that is not an after effect of water. Curling up transpiration loss வந்து prevent பண்றதுக்காக curling நடக்கும். Curling of leaves வந்து surface ஏரியாவை டிக்ரீஸ் பண்ணுது. ஸோ டிரான்ஸ்பிரேஷன், ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட், டிரான்ஸ்பிரேஷன் லாஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக curling. ஸோ அந்த கேஸ்ல என்ன நடக்குதுன்னா, எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் லாஸை ப்ரிவென்ட் பண்றதுக்காக curling நடக்குது. இங்க வந்து வாட்டர் ஜாஸ்தி அவைலபிளா இருக்கும்போது they won't increase the surface area, they'll decrease the surface. Yeah, ரெண்டு கேஸ்லயும் அதான். ஆனா the reason is different. இந்த இடத்துல வந்து வாட்டரை வெளியே போக விடாம இருக்கிறதுக்கு அந்த curling நடக்கும். இதுல வந்து இன்னும் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் உள்ள வராம இருக்கிறதுக்கு curling நடக்கும். The reason மாறுது, but the character which it exhibits. அனுப்பிச்சிருந்தேனே, லைக் இப்போ நீங்க காமன்லி வந்து இந்த ஜெரோஃபைட்டிக் பிளான்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஜெரோஃபைட்டிக் பிளான்ஸ்ல வந்து லாஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஜாஸ்தியாக நடக்கும். அந்த லாஸ் ஆஃப் வாட்டரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஒரு பர்டிகுலர் பேத்வே இருக்கு. அந்த பேத்வே வந்து குசேலிஷியன் ஆசிட் மெட்டபாலிசம் அப்படின்ற ஒரு பேத்வே இருக்கு. அந்த பேத்வே மூலியமா தே வில் ரெடியூஸ் த லாஸ் ஆஃப் வாட்டர். ஓகே. ஸோ என்ன பண்ணணும்னா, நைட் அப்போ ஸ்டொமாட்டோ ஓப்பன் ஆச்சுக்கும், டே அப்போ க்ளோஸ் ஆகும். நைட் அப்போ ஓப்பன் ஆச்சு CO2 அப்சார்ப் பண்ணி இட் வில் கேரி அவுட் இஸ் ஃபிசியலாஜிக்கல் நைட் டைம்ல. ஸோ என்ன பண்ணணும்னா, நைட் டைம்ல ஓப்பன் பண்ணி CO2 ஸ்டோர் பண்ணி அதை மேலேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு, அப்புறம் மார்னிங் வந்து சன்லைட் படும்போது என்ன பண்ணும், அந்த சைக்கிளை வந்து அந்த போட்டோசிந்தசிஸை கண்டினியூ பண்ணும் ஸ்டேஜ்ல இருந்து. மார்னிங் டியூரிங் த டே டொமாட்டோ க்ளோஸ்டா இருந்தாலும் எப்படி போட்டோசிந்தசிஸ் நடக்கும், ஏன்னா நைட்லேயே வந்து CO2 வந்து அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். அதை மேலேட்டா வச்சுக்கும், மேலேட் கன்வர்ஷன் மேலேட்டா இருக்கும். காலையில வந்து சன்லைட் வந்தோன்னா அந்த ப்ராசஸ் கண்டினியூ. இதுல ஆமா, அண்ட் தென் மார்னிங் வந்து சைக்கிள் கண்டினியூ. ஸோ அதனால தான் வந்து ஸ்டொமாட்டா வந்து மார்னிங்ல சங்கனா இருந்தாலும் CO2 இன்டேக் வந்து மார்னிங் நடக்கலனாலும் போட்டோசிந்தசிஸ். ஆமா, C3 and C4 during one turn of Krebs cycle, carbon atoms. The question number
அந்த பேர் என்னது? ஒன் தேர்ட்டி கோட்டஸ் 9. தேர்ட்டி த்ரீயா? ரெண்டு என்டர் ஆகுது, ரெண்டு ரிலீஸ் ஆகுது. இப்போ கீழே வந்து எதுவும் எரர் தப்பா கொடுத்துருக்கு. ஸோ உங்களோட 2 கார்பன் மாலிக்யூல் இருக்குல்ல, அசிட்டில் கோஎன்சைமே. ஸோ அது என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் இட் கம்பைன்ஸ் வித் 4 கார்பன் மாலிக்யூல் ஆக்சில் அசிட்டேட். ஆக்சில் அசிட்டேட்டோட அசிட்டில் கோஎன்சைமே கம்பைன் ஆகும்போது என்ன நடக்குது? 2 carbon atoms are released. Okay? As 2 molecules of carbon dioxide. இந்த இடத்துல ரெண்டு ரிலீஸ் ஆகுது. ஓகே, என்ன டவுட்? இந்த இடத்துல ரெண்டு கார்பன் டை ஆக்சைடு ஆட்டம்ஸ். ஸோ அங்கே ரெண்டு என்டர் ஆகுது, இந்த இடத்துல ரெண்டு எக்ஸிட். ஓ ஓகே ஓகே. அப்போ கீழே வந்து அப்போ ஏதாவது தப்பா 2 entering and 2 is getting. Copper releasing. True or false? என்ன கொஸ்டின்? எந்த கொஸ்டின்? மெயினா? என்னது? Copper release. Copper releasing IUDs are not effective as emergency. The question are not effective as emergency. They are effective. They damage the sperms and disrupt their motility. First one wrong. Second. என்ன ஸ்டேட்? அப்படி ஒன்றும் இல்லையே. இதுதான் not effective as receptor. Second வந்து damage sperm. Ideally question was copper releasing IUDs வந்து ரெண்டு terms கொடுத்திருக்காங்க. First வந்து are not effective as emergency contraceptives. ரெண்டாவது damage sperms and disrupt their motility. Option 1 both are correct. Option 2 வந்து only one is correct. Option 3 வந்து 2 is correct. 4 வந்து both 1 and 2 are incorrect. The question that I gave typing la தான் இருக்கு.
Yeah. Uh, which is not a common mode of action between LNG-20 and oral pilla. So answer is suppression of sperm motility and reduction of. So ஸோ LNG-20 ஓரல் கான்ட்ராசெப்டிவ் ரெண்டுமே வந்து எப்படி அதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் இருக்குன்னா தே ஆர் ஆக்டிங் த்ரூ ஹார்மோனல் மெக்கானிசம். இதோட பேசிஸும் வந்து ஹார்மோனல் மெக்கானிசம் மூலியமா தான் பிரெக்னன்சியை ப்ரிவென்ட் பண்ணுது. இந்த ரெண்டு மெத்தட்னாலையும் தே கேன் இன்ஹிபிட் ஓவிலேஷன். ஓவிலேஷன் என்டர் பண்ண முடியும். குவாலிட்டி ஆஃப் த சர்விக்கல் மியூக்கஸ் வந்து ஆல்டர் பண்ண முடியும். ஸோ இதனால என்ன ஆகும்? The sperm will face difficulty to pass through. Okay. So both can also inhibit the implantation of the fertilized egg. இதையும் வந்து ரெண்டு நாளையும் ப்ரிவென்ட் பண்ண முடியும். Suppression of sperm motility and its fertilizing ability. டைரக்டா ஸ்பெர்ம் அட்ராக்ட் ஸ்பெர்மோட இந்த குவாலிட்டியை வந்து எஃபெக்ட் பண்றது வந்து இட் இஸ் பிரைமரிலி த மோட் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் காப்பர் ரிலீசிங் ஐ. அதுதான் வந்து ஸ்பெர்மை வந்து கம்மி வீக் பண்ணும். இந்த மற்ற ரெண்டும் என்ன பண்ணும்? ஃபீமேலோட அந்த இதுல வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அது அந்த கண்டிஷனை வந்து அந்த மாதிரி தான் பண்ணுமே தவிர ஸ்பெர்மை வந்து டைரக்ட்லி வீக் பண்ணாது. இங்க வந்து இப்போ இவங்க கொடுத்துருக்காங்கல்ல the suppression of sperm motility, that is the function of copper release. So that is not a hormonal method like your LNG-20 or your oral pills. Yeah. So that should be, that is copper releasing IUDs oda vela, suppression of sperm motility and reduction of fertilizing ability. இந்த ரெண்டு LNG-20 and இது வந்து ஃபீமேலோட ஹார்மோனல் சிஸ்டம்ல எஃபெக்ட் பண்ணி it will make the condition harsh or unsuitable for the sperm. ஸ்பெர்ம் டிராவல் பண்ற வீடை வந்து நாசம் பண்ணி வச்சு இந்த காப்பர் லீசிங் ஐடிஸ் என்ன பண்ணும்? அந்த ஸ்பெர்மே அடிச்சு போட்டோம். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம். ஸோ சப்ரேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி, ரிடக்ஷன் ஆஃப் ஃபர்டிலைசிங் எபிலிட்டி ஆஃப் ஸ்பெர்ம், அது வந்து LNG-20 அண்ட் ஓரல் பில்லோட ஃபங்க்ஷன். காப்பர் லீசிங் தட் ஷுட் பி ஆன்சர். ஒன்ஸ் 9. இது இந்த MTPs பத்தி இருக்கு அதுவா? நம்பர் 9. 9ல தான். 9ல ஓ contraceptive pills are highly effective because they inhibit ovulation, the implantation. அதான் அந்த அந்த இதுதான். Contraceptive pills are, so they inhibit ovulation. Yes, they inhibit ovulation எப்படி? By suppressing FSH. FSH is getting follicular development. Yeah. Okay, inhibit ovulation. Okay. They inhibit implantation. Yes, they can alter the uterus implantation, alter the quality of the cervical mucus from the
எஸ். ஃபாலிகுலர் அட்ரிஷியா. ஃபாலிகுலர் அட்ரிஷியானா என்னன்னு தெரியுங்களா? டீஜெனரேஷன் ஆஃப் யுவர் ovarian follicles. Degeneration of ovarian follicles தான் வந்து follicular atresia. But that is not induced by the mechanism of contraceptive pills. Yeah. So pills என்ன பண்ணுனா it basically prevents the follicular development. But follicular atresia is not primarily induced by the mechanism of your contraceptive pills. So that won't be so A, B, C and என்ன? So அதான் சொன்னேன்ல follicular atresia basically the degeneration of the ovarian follicles. Yeah. So அதுதான் வந்து follicular atresia. So follicles வந்து degenerate ஆகும்போது என்ன ஆகும்? Blood release ஆகும். Yeah. So that is called follicular atresia. So but அது வந்து contraceptive pill வந்து அந்த வேலையை பார்க்குது. It is just preventing the it is first என்ன பண்ணுது? FSH decrease பண்ணுது. So ovulation வந்து indirectா prevent. இன்னொன்று வந்து implantationையும் prevent பண்ணுது. ஏன்? By altering the uterine lining. Mucus அதையும் வந்து cervical mucusையும் வந்து alter பண்ணும். அதெல்லாம் பண்ணும். But follicular atresia வந்து affect பண்ணும். Follicular atresia வந்து degeneration of your ovarian follicles. நம்ம வந்து காப்பஸ் லியூட்டியம் டீஜெனரேட்ஸ் அப்படின்னு படிச்சோம்ல அதே மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டேஜ்ல இருக்கும்போதே when it degenerates is atresia follicular atresia usually காப்பஸ் லியூட்டியம்க்கு போயிட்டு then it will degenerate if fertilization does இந்த இடத்துல என்ன நடக்கும்னா follicular atresia என்ன நடக்கும் follicular developmental ஸ்டேஜ்ல இருக்கும்போதே it will நடக்காது it is preventing ovulation இல்லையா ஸோ எப்படி நடக்கும் ovulation prevent பண்ணும் சில பேர் வந்து சில பில்ஸ் இருக்கு பில்ஸ் வந்து பீரியட்ஸ் தள்ளி போடுறதுக்காக பேசிக்கலி என்னன்னா ஒவிலேஷன் வந்து பண்றோம் டிலே பண்றோம் ஸோ அதை எப்படி டிலே பண்ணலாம் எஃப்எஸ்ஹெச் ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட் டெம்பரரியா ஸ்டாப் ஆகும் ஸோ அந்த டைப் ஆஃப் பில்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணும்போது we can delay the periods or the ovulation thereby இதை but this is the mechanism frequency the consume I'll get back ஸோ உங்களுக்கு கேள்வி என்னன்னா ஓரல் பில்ஸ் நடக்கும்போது மென்ஸ்ட்ருவேஷன் நடக்குதா இல்லையா பில்ஸ் கன்சியூம் பண்றதுனால என்ன ஆகும்னா ஒவிலேஷனை நம்ம ப்ரிவென்ட் பண்றோம் தட் இஸ் ஒன் திங் ஸோ அதனால the cycle will delay that is common principle பட் நீ எனக்கு மென்ஸ்ட்ருவேஷனை தள்ளி போடுறோம் அதாவது பீரியட்ஸை தள்ளி போட முடியும் பில்ஸ் கன்சியூம் பண்ணும்போது கன்சியூம் பண்ணா மென்ஸ்ட்ருவேஷன் நடக்குமா நடக்காது நடக்கும் பட் இட் வில் பி டிலேட் மென்ஸ்ட்ருவேஷன் கண்டிப்பா நடக்கும் பட் இல் பி டிலேட் இப்போ ஓரல் பில்ஸ் வந்து சும்மா சும்மாலாம் போடக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இஃப் யூ ஆர் பிளானிங் டு ஹாவ் பாப்புலேஷன் ஸோ அந்த டைம்ல சில பேர் வந்து ஸோ அந்த டைம்ல வென் யூ கன்சியூம் பிஃபோர் ஹாவ் பாப்புலேஷன் ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும்னா it will create an environment so that the sperms cannot go and fertilize your egg produce so அது ஒன்று இன்னொன்று வந்து எஃப்எஸ்ஹெச் ஒவிலேஷனையும் வந்து டெம்பரரியா ஹோல்ட் பண்ணிடும் ஸோ இதனால என்ன ஆகும் ஸ்பெர்ம்ஸ் நாட் ஏபிள் டு ஃபர்டிலைஸ் எக் ஸோ அதை வந்து யூஸ்வலி ஃபியூ டேஸ் பிஃபோர் ஹேவிங் த பாப்புலேஷன் அதுதான் வந்து மெயின் ஓரல் பில்ஸ் எது amniocentesis இதை வந்து டிடெக்ட் பண்ண முடியாது சின்ன
சிண்ட்ரோம்ஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ண முடியும். அந்த கொஸ்டின் திருப்பி செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் 179 என்ன டெஸ்ட் 9 ஆல் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் அதெல்லாம் வந்து கிளீனா தெரிஞ்சிடும். என்ன டெஸ்ட் நம்பர் 17 டவுன் சிண்ட்ரோம் ஓகே tube effect that can also be identified. So AFP protein AF protein அது வந்து ஆல்பா ஃபீட்டோ புரோட்டீன். ஸோ அதை வந்து நம்ம வந்து அந்த ஏபி புரோட்டீன் லெவல்ஸ் மெஷர் பண்றதுனால மெஷர் பண்ணி we can find out if there is any neural tube defect or not. So spina bifida, for example, spina bifida is an example. Spinal cord பிரச்சனைகள், spinal nervesல ஏதாவது, so that is neural tube defect. கிளெஃப்ட் பேலேட்டை வந்து ஆனால் அது டிடெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா இட் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் பர்த் டிஃபெக்ட். ஸோ அதுக்கும் குரோமோசோம் ஜெனட்டிக் கண்டென்ட், ஸோ அதை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ண முடியாது த்ரூ amniocentesis. பட் அல்ட்ராசவுண்ட் மூலியமா we can find out the bone structure is ப்ராப்பரா டெவலப் ஆயிருக்கா, அதெல்லாம் அல்ட்ராசவுண்ட். பட் amniocentesis வந்து நம்ம சும்மா amniotic fluid தான் நம்ம சொல்றோம். ஸோ ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டி வந்து கண்டுபிடிக்கும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கிளெஃப்ட் பேலேட். பட் amniotic fluid மூலியமா குரோமோசோம் அனாலிசிஸ் பண்ணுறோம். குரோமோசோம் அனாலிசிஸ் பண்றதுனால மோஸ்ட் ஆஃப் யுவர் குரோமோசோம் ரிலேட்டட் disorders, genetic lactation amenorrhea method perception based on the fact that லாக்டேஷன் அமெனோரியால என்ன நடக்குது, என்ன சொல்றாங்க, நம்ம வந்து அது ஒரு நேச்சுரல் மெத்தட் ஆஃப் டியூரிங் த லாக்டேஷன் பீரியட் டைம்ல வந்து ஹேவ் காப்புலேஷன் கம்பேரிட்டிவ்லி சேஃபர் அப்படின்னு. ஸோ அதை வந்து நம்ம எப்படி பார்த்தோம், இட் இஸ் அ டெம்பரரி நேச்சுரல் மெத்தட் ஆஃப் ஃபேமிலி பிளானிங். ஓகே ஓகே. ஸோ என்ன கேட்குறாங்க, பேஸ் ஆன் த ஃபேக்ட். போஸ்ட் பார்ட்டம்னா சைல்டு பர்த்துக்கு அப்புறம், தட் இஸ் போஸ்ட் பார்ட்டம். போஸ்ட் கன்செப்ஷன் வந்து ஆஃப்டர், ரைட் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். போஸ்ட் கன்செப்ஷன்னா இஸ் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். போஸ்ட் பார்ட்டம் அப்படின்னா அது பார்ட்ரேஷனுக்கு அப்புறம், லைக் சைல்டு பர்த்துக்கு அப்புறம் வந்து போஸ்ட் பார்ட்டம், போஸ்ட் கன்செப்ஷன் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். பட் ஆப்ஷன் 1 இன்கரெக்ட், ஏன்னா போஸ்ட் கன்செப்ஷனுக்கு அப்புறம் இது ஒர்க் ஆகாது. இது வந்து போஸ்ட் பார்ட்டம்க்கு அப்புறம் தான் வந்து இது மெத்தட். ஏன்னா என்ன ஒன்னா, அந்த பேபி வந்து அந்த மேமரி கிளான்ஸை சர்க்கிள் பண்ணும்போது அது என்ன பண்ணுன்னா, இட் இன்ஹிபிட்ஸ் தி செக்ரீஷன் ஆஃப் ஜிஎன்ஆர்ஹெச். ஸோ இதனால வந்து உங்களோட மற்ற ஹார்மோன்ஸ் விச் ஆர் டிபெண்டன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஹெச் எஃப்எஸ்ஹெச் இன்ஹிபிட் ஆகும். ஓகே. ஸோ ஜிஎன்ஆர்ஹெச் சப்ரஸ் பண்ணும்போது டியூரிங் த சக்லிங் பேபி வந்து ஜிஎன்ஆர்ஹெச் சப்ரஸ் பண்ணும்போது உங்களோட எல்ஹெச் அண்ட் எஃப்எஸ்ஹெச்சும் சப்ரஸ் ஆகும். இதனால என்ன ஆகும், ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட்டும் நடக்காது. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கன்சிடர்ட் சேஃப். இந்த போஸ்ட் பார்ட்டம், அதாவது போஸ்ட் பார்ட்டரிஷன், இது கரெக்ட். ஆப்ஷன் 2 4 வந்து சர்விக்ஸ் மியூக்கஸ் அதெல்லாம் கரெக்ட் தான், அது சிம்டம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுது. பட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட் அப்படின்னா எந்த பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட்னு பார்த்தா போஸ்ட் பார்ட்டம், அதாவது சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் ஓவிலேஷன் மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ டஸ் நாட் அக்கர் போஸ்ட் பாஸ்டம். தட் இஸ் த மெயின் ரீசன். ஏன் LH and FSH லெவல்ஸ் வந்து கம்மியாகுது, அதனால ஓவிலேஷன் அண்ட் மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ டஸ் நாட் ஹேப்பன். ஏன் LH and FSH கம்மியாகுது, பிகாஸ் GnRH is reduced, is suppressed. ஏன் சப்ரஸ் ஆகுது, பிகாஸ் ஆஃப் தி சக்லிங் ஆஃப் த பேபி of the mammary glands. It suppresses the GnRH.
ஸோ அந்த இன்ஃபென்ட் வந்து சர்க்கிள் பண்ணும்போது இட் ரிலீசஸ் சர்டன் ஹார்மோன்ஸ். அந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும்? goes and suppresses GnRH. LH and FSH கம்மியாவது ovulation in the menstrual cycle stop ஆகும். That is the fact. So ovulation menstrual does not occur postpartum during intense lactation. Postpartum na என்னது? After childbirth. Post conception na கன்சீவ் ஆவறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பேசிக்கலி ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் அதுதான் வந்து கன்சீவ் ஆவறது அப்படின்னு. கடைசி கொஸ்டின். இந்த அசர்ஷன் ரீசன் டைப் இருக்கு அதுவா? அசர்ஷன் who as long as of perception following partition. ஓகே கரெக்ட். ரீசன் என்ன சொல்றாங்க? இல்ல சான்சஸ் ஆர் ஆல்மோஸ்ட் nil அப்படின்னா என்னது? ஆல்மோஸ்ட் நடக்காதுன்னு அர்த்தம். they are not telling completely, almost. அடுத்து வந்து although ovulation occurs, ovulation நடக்காது. So statement is itself wrong. Statement 2 is wrong because lactation prevents conception is not due to the endometrium. Endometriumனால கிடையாது. But it is because then I can explain due to the continuous suckling of the mammary gland. அதனால நடக்கும். So most of the cases almost nil na, almost there's no chances. Always nil, almost nil. Okay, it is nil அப்படின்னு சொல்றோம். Almost. See, natural methods எல்லாமே வந்து most of the cases okay, there is always a chance in natural methods. Okay, coitus interruptus ஆகட்டும், lactation amenorrhea ஆகட்டும், எல்லாத்துலயும் வந்து almost. But lactation amenorrhea compared to the other two natural chances are very low for fertilization. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வச்சு நிறைய ப்ளே பண்ணுவாங்க. ஸோ பயங்கரமா டைரக்ட் கொஸ்டின்ஸ் வேணுமா? ஏன்னா எனக்கு வந்து உங்களது மாதிரி 190 to 180 அந்த மாதிரி இருக்காது. எனக்கு 1 to 45 அந்த மாதிரி இருக்கும். 145 பாட்னி, அது 160 168 33 33 வரும்ல. அசர்ஷன் ரீசன் டைப். அசர்ஷன் என்ன சொல்றாங்க? oral pills have to be taken days. ரெண்டும் கரெக்ட் தான். Gap of 7 days has to be until after a gap of 7 days during which ovulation occurs. See, in the gap, the ovulation does not occur during this gap.
பில்ஸ் கரெக்டா எடுத்தோம்னா இந்த 7 day கேப்ல வந்து ரிப்பீட் பண்ணும்போது ovulation does not happen. So 7 day gap is actually a pill free interval, yeah, during which withdrawal bleeding occurs. Ovulation, but now ovulation is being suppressed during that time. Again, due to the hormonal and the pill or hormonal effects, ovulation is it is suppressed during that particular time, that 7 day gap period. Ovulation is not happening during this gap. ஆனா இங்க வந்து after gap of 7 during which ovulation occurs. So gap of 7 days அப்போ ovulation நடக்காது. Reason false. Reason is false. Only assertion is. After a gap of 7 days during which ovulation occurs, the cycle of pills is repeated in this pattern. Where? Okay. No. Oh, okay. அப்படினா கரெக்ட். Menstruation occurs னு போட்டு. Correct. Yes. So அப்படினா கரெக்ட். So the 21 டேக்கு அப்புறமா வந்து ஒரு 7 day கேப் இருக்கு இல்லையா? 7 day கேப் அப்போ menstruation occurs னு சொல்லி. ஆமா. ஸோ ப்ளீடிங் அந்த 21 day பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 7 day கேப். 7 day கேப் அப்போ என்ன ஆகும்? வித்ட்ரால் ப்ளீடிங் நடக்கும். அதாவது மென்ஸ்ட்ரேஷன் நடக்கும். பீரியட் ஆஃப் 7 day கேப் அப்போ ப்ளீடிங் நடக்கும், மென்ஸ்ட்ரேஷன் நடக்கும். அண்ட் அகைன் அந்த 7 day கேப்க்கு அப்புறம் திருப்பியும் கன்சியூம் இட். ஸோ இந்த சைக்கிள் நம்ம வந்து செவன் டே கேப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணா உங்களோட மென்ஸ்ட்ரேஷன் நடக்குது இல்லையா, எண்ட் ஆஃப் த சைக்கிள் ஆர் ஸ்டார்ட் ஆஃப் த சைக்கிள், அந்த கேப் தான் வந்து அந்த 7 days. இந்த 21 days வந்து அந்த ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சுரேஷன் நடக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம். அந்த பீரியட் தான் இந்த 21 days. அந்த 21 days ஓவிலேஷன் நடக்காம இருக்கணுன்றதுக்காக தான் அந்த ஸ்டார்ட் ஆஃப் த 21 days யூ ஆர் கன்சியூமிங். So at the start of the 21 days when you consume the pill, you are preventing maturation of the follicles. Thereby ovulation நடக்காது. Okay, corpus luteum. So menstruation at the end of the process வந்து என்ன ஆகும்? Bleeding நடக்குது. அதுக்கப்புறம் again the cycle is being repeated. ஆமா, bleeding நடக்குது. அந்த 7 days கேப் தான் அந்த menstruation நடக்கிற அந்த பீரியட். 7 days கேப் அப்பதான் வந்து menstruation நடக்கும். The bleeding happens during that 7 day gap, not after. During that 7 day gap அப்ப bleeding நடக்கும். அப்ப கன்சியூம் பண்ணக்கூடாது. அந்த கேப் முடிஞ்சதுக்கு அப்புறம் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து யூ கன்சியூம் த பில். This is explaining why it has to be started within the first 5 days of the menstruation. So yeah, இதுதான் வந்து கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணி ஏன் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம பில்ல எடுக்கணும், ஏன் இங்க கேப் வருது. வேற எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா கிளாஸ் நாளைக்கு என்ன all the best for today's exam.